ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம நைஃப் ஷார்ப்பாக இருக்கா இல்லையான்றதை நம்ம இந்த மாதிரி டொமேட்டோவை நறுக்கும் போதே தெரிஞ்சிடும் ஷார்ப்பாக இருக்கா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி நைஃப் எல்லாம் உங்களுக்கு ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் இந்த சாண்ட் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் விற்கும். ஸோ ஒரு சைடில் நல்லா நரன்னு இருக்கும். ஸோ அதை குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம நைஃப்ஸ் எல்லாத்தையும் வீட்டிலேயே ஷார்ப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த நைஃப்பில் வச்சு 2-3 தடவை நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டொமேட்டோவோ இல்லை எந்த வெஜிடபிள்ஸும் நம்ம நறுக்கும் போது அழகாக ஷேப்பாக நறுக்கும். ரொம்ப எஃபர்ட்டே போடாமல் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலே நம்ம இந்த மாதிரி நைஃபை ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய மளிகை பொருட்கள் இந்த மாதிரி கவரோடு வாங்கிட்டு பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வண்டு வச்சிரும், பூச்சி வந்துடும், அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நைஃபை இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் மேலேயே ஒரு கோடு மாதிரி போட்டுட்டிங்கன்னா அழகாக அது சீல் ஆகிக்கும். நம்ம இதுக்குன்னு சீலிங்க்குன்னு மிஷின்லாம் வாங்க தேவையில்லை. வீட்டிலே நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம், சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். என்னதான் அடியில் ஹோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாதிரி நம்ம சோப் டப்பாவில் 2 ரப்பர் பேண்டை போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே சோப்பு வைக்கிற அளவுக்கு கரெக்டாக பக்கத்தில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம யூஸ் பண்ணிட்டு சோப்பு வைக்கும்போது அதோட தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். அடியில் தண்ணியும் தேங்காது, அந்த பாக்ஸ்லேயும் தண்ணி தேங்காது. அதுவே வடிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த சோப்பும் கரையாது. இது சூப்பர் மெத்தட், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம அம்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சிலருக்கு அம்பர் ஒத்துக்காது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா. ஸோ அதை எடுத்து நம்ம வகுடில் அழகாக போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம குங்குமத்தை வைக்கும்போது அழகாக நின்றுக்கும். அது கீழே அலைஞ்சு வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெத்திலே நம்ம குங்குமம் வைக்கும்போது அம்பருக்கு பதிலாக நம்ம லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். சிலருக்கு அலர்ஜி வர காரணத்தினால சொல்கிறேன். இது நார்மலாகவே அம்பரும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி லெமன் நம்ம அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ சீக்கிரம் அது கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்போவும் அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாது, அழுகி போயிடாது, சீக்கிரமாக அழுகி போயிடாது. ஸோ இந்த மாதிரி ஒன் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லையா இதுவே லெமன் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீரை ஃபில் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடும் பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். லெமன் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, அது கலரும் சேஞ்ச் ஆகாது. எப்படி நீங்கள் வாங்கினீங்களோ அதே மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சூப்பர் எஃபெக்டிவான மெத்தட். இதையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா லெமன் நம்ம அதிகமாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்குமே வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பட்டு புடவைகள், ப்ளவுஸ் இது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக பின்னு யூஸ் பண்ணுவோம். அதனால நிறைய ஓட்டை கிழிஞ்சு போயிடும். நல்ல சாரீலாம் அந்த மாதிரி கிழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி கிழியாமல் இருக்கணும்னா பின்னில் இந்த மாதிரி பீட்ஸ் கிடைக்கும், குட்டி குட்டி பீட்ஸ். அந்த மாதிரி அழகாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ்லாம் ரெடி பண்ணி அந்த ஊக்குலேயே போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3 இது நீட்டாக இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் குத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைடு அந்த எட்ஜ் வரைக்கும் போகாது, எட்ஜில் போய் மாட்டிக்கிட்டு தானே நிறையா ஹோல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம பீட்ஸ் இருக்கனால இந்த ஓட்டைகள் அதிகமாக வராது. இது நல்ல எஃபெக்டிவான மெத்தட். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரீ அதிகமாக வேர் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ், காலேஜ் போகிற கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் சுகர் இருந்தாலே கண்டிப்பாக எறும்பும் கூடவே வந்துடும். அது வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி 2-3 கிராம்பை அந்த சுகர் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு எறும்புமே பக்கத்திலே வராது. ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அரிசிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அரிசிலையும் பார்த்திங்கன்னா வண்டு வைக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது வராமல் இருக்கணும்னா வரமிளகாவை 4-5 வரமிளகாவை அடியிலையும் போட்டுட்டு அது மேலே ரைஸை ஃபில் பண்ணி மேலே அங்கேயும் தூவி விட்டுருங்க, வண்டு வராது.
அண்ட் நம்ம வீட்டில் கோலம் போடுவோம் இல்லையா, கண்டிப்பாக பெண்கள் வீட்டில் கோலம் போடுவோம். அப்போ இந்த மாதிரி அரிசி மாவில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி ஷேப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா வடிகட்டும் போது தண்ணிலாம் போயிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல வருஷ கணக்காக கூட நீங்கள் இதை அப்படியே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கப் அரிசி செஞ்சோன்னா ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் வரும். இந்த மாதிரி காய வச்சு அதில் ஒரு குட்டி கிளாத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த கிளாத்தை வச்சே நம்ம கரைச்சி நம்ம கோலம் போடும்போது வாயிலா ஜீவனுக்கெல்லாம் உணவளிக்கிற மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் குறையும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம தானம் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி வாயிலா ஜீவனுக்கு உணவளிக்கிறதுனாலையும் நம்மளுடைய கர்மாவே குறையும்னு சொல்லுவாங்க. கர்மா குறைஞ்சாதான் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே இறைவனோட சேரும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ அவ்வளோதான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இதெல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் பிடிச்சிருந்தேன்னா சொல்லுங்கள். நிறைய நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.